நம்ம உலகம் எப்படி உருவானதுன்ற ரகசியம் இன்னைக்கு வர ரகசியமாகவே தான் இருக்கு. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அவங்கவுங்க கோணத்துல உலகம் இப்படி உருவாயிருந்திருக்கலான்னு கற்பனையா ஒரு கணக்கு போட்டு சொன்னாலும் கூட ஆதாரபூர்வமா ஒரு தெளிவான விளக்கம் இன்னைக்கு வரை இல்லை. ஆனா பூமியில மனுஷங்க தோன்றதுக்கு முன்னாடியே நிலப்பரப்புகள் உருவாகி விட்டதா சொல்லப்படுது. நாளடைவுல தான் மனித நாகரிகம் தோன்றிய பிறகு இந்த நிலப்பரப்புகள் எல்லாமே நாடுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில சில நாடுகள் உலகின் பண்டைய நாகரிகங்களின் தாயகமாக இருந்திருக்கு. இந்த பழமையான நாடுகள் போர்களால் ஏற்பட்ட பேரழிவுகள், ராஜ்யங்களின் வளர்ச்சிகள், வம்சங்களின் மாற்றங்கள் முதல் எல்லை மாற்றங்களால் ஏற்பட்ட விளைவுகள் வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கும் மேலாக மனிதர்களின் வளர்ச்சியை கண்டிருக்கு. இந்த பழமையான நாடுகள் தங்கள் கலாச்சாரங்கள் மற்றும் அடையாளங்களுடன் பல்லாயிரம் ஆண்டுகளாக காலத்தின் சோதனையை தாங்கி நிற்குது. எகிப்தின் கம்பீரமான பிரமிடுகள் முதல் இந்தியாவின் சிறந்த பண்பாடு வரை மனித சமூகத்தின் தோற்றம் மற்றும் அது எவ்வாறு உருவானது என்பதற்கான அடையாளங்களாக இந்த நாடுகள் இருக்கு. உலகின் பழமையான நாடுகள் என்னென்ன, அதுல இந்தியா எந்த இடத்துல இருக்குன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டியல்ல முதல் இடத்துல உலகின் பழமையான நாடாக இருப்பது ஈரான். ஈரான் 1935 வரை பெர்சியா என்று அழைக்கப்பட்டது.